ஹலோ ஆல், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஜோன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சம்மரி எதுனா த கான்ச்சுரஸ் ரிவெஞ்ச் ரிட்டன் பை ஸ்டீஃபன் லீக். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆத்தர் இன்ட்ரோ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டீஃபன் லீகாக் வாஸ் born on 13 December 1869 and died on 28 March 1944. He is a Canadian writer, teacher, politician, scientist, writer and humorist. And his notable works are Sunshine Sketches of a Little Town, Arcadian Adventures with Idle Rich. So these are his famous works. And characters வந்து there are two characters. They are the conjurer and the quick man. He is otherwise known as Frenchman. Okay, so the conjurer means a magician. ஓகே, இப்போ நம்ம வந்து சம்மரி பார்க்கலாம். ஸோ சம்மரியில் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மேஜிக் ஷோ நடந்துகிட்டே இருக்குது, சரியா? ஸோ இந்த மேஜிக் ஷோ பார்க்குறதுக்கு நிறைய பீப்புள் கூட கேதர் ஆகி அந்த இதில் இருக்கிறாங்க ஃப்ரெண்டில். ஸோ அந்த ஃப்ரெண்ட் ரோவில் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் தான் யாருன்னா குயிக் மேன். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு மேஜிக் நடக்க அந்த மெஜிஷியன் ஒவ்வொன்றா காட்ட இந்த மேஜிக் இந்த ஃப்ரெண்ட் மேன் என்ன செய்வான்னா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அப்படி தான் ஃபர்ஸ்ட் என்ன மேஜிக் காட்டுவான்னா, ஒரு எம்டி கிளாத் எடுப்பார். அந்த மெஜிஷியன் வந்து ஒரு எம்டி கிளாத் எடுப்பார். ஸோ அந்த எம்டி கிளாத்தை எடுத்துக்கிட்டு, ஸோ அந்த எம்டி கிளாத்தை நான் எடுத்த உடனே என்ன ஒரு கோல்டு ஃபிஷ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொல்லுவார். ஸோ மக்களும் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ அந்த மேஜிக்கை அவரும் வந்து இது பண்ணுவார். ஸோ அந்த கிளாத்தை எடுக்கும்போது என்ன ஒரு கோல்டு ஃபிஷ் வரணும், சரியா? ஸோ அந்த கோல்டு ஃபிஷ்ஷை பார்த்தோன்னா மக்கள் எல்லாரும் ரொம்பவே ஹாப்பியாக கிளாப் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிளாப்பை பார்த்துட்டு இந்த ஃப்ரெண்ட் மேன் என்ன செய்வான்னா அந்த மேஜிக் ஷோவை டிஸ்டர்ப் பண்ணுவான். ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு என்ன சொல்லுவான்னா, ஸோ இந்த கோல்டு ஃபிஷ்ஷை வந்து அவன் வந்து அவனோட மேஜிக் மூலம் எடுக்கலை, அதர்வைஸ் அவன் எப்படி எடுத்தான்னா ஆல்ரெடி அந்த கோல்டு ஃபிஷ்ஷை அவன் வந்து அவனோட ஸ்லீவ்க்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்கான். ஸோ அதில் இருந்தால் அவன் வந்து அந்த மேஜிக் இதை வந்து அந்த மேஜிக் வந்து பண்ணி காட்டினான். ஸோ இது வந்து மேஜிக் கிடையாது, அவன் எல்லாத்தையும் அந்த ஸ்லீவ்க்குள்ளே ஒழிச்சு வச்சு தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இந்த மெஜிஷியனுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது, சரியா? பட் இவன் வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே மக்கள் எல்லாம் சலசலந்து பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாருன்னா, எகெயின் இவரை வந்து மக்களோட அட்டென்ஷன் அவர் பக்கத்தில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு ட்ரிக்கு யூஸ் பண்ணுறாரு. அது என்ன ட்ரிக்னா ஹிந்துஸ்தானி ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுறாரு, சரியா? ஸோ அந்த ஹிந்துஸ்தானி ட்ரிக் எதுன்னா, ஒரு 8 ரிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த 8 ரிங்ஸையும் மேலே ப்ளோ பண்ணி இது பண்ணுறாரு. அண்ட் அது வந்து கீழே வரும்போது எப்படின்னா ஜாயின் ஆகி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் ட்ரிக்கை வந்து அவர் காட்டுறாரு. ஸோ இந்த மேஜிக் ட்ரிக்கை காட்டின பிறகு அந்த ஃப்ரெண்ட் மேன் என்ன செய்கிறான்னா, எகைன் அவன் என்ன சொல்கிறான்னா, இட் இஸ் ஆல்சோ நாட் அ மேஜிக், இது வந்து மேஜிக் கிடையாது, இதுவுமே அவன் ஆல்ரெடி அதெல்லாம் ஜாயின் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கான். ஸோ உங்களுக்கு வந்து பொய் மாற்றி இது பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எகெயின் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான். ஹி எகெயின் கெட்ஸ் ஆங்க்ரி. ஸோ இந்த மெஜிஷியன் வந்து இன்னும் அவருக்கு கோபம் வந்துடுது. ஸோ எகெயின் ஹீ வாண்ட்ஸ் த அட்டென்ஷன் ஆஃப் தி ஆடியன்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஓகே நான் வந்து இன்னொரு மேஜிக் உங்களுக்கு காட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஸோ அதுக்கு அவனுக்கு வந்து ஒரு ஹேட் தேவைப்பட்டது, சரியா? ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா ஆடியன்ஸ் கிட்ட அந்த ஹேட் கேட்பான். ஸோ ஆடியன்ஸ் ஆல்சோ அவங்க கூட அந்த ஹேட்டை கொடுத்துருவாங்க. கொடுத்துக்கிட்டு என்ன செய்வான்னா, இந்த ஹேட்டுக்குள்ளேருந்து நான் வித்தின் 35 செகண்ட்ஸ்க்குள்ளே நான் வந்து 17 எக்ஸ் வந்து எடுத்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ ஆடியன்ஸ் ஆல்சோ எக்ஸைட்டட் அண்டு அவன் வந்து அந்த மேஜிக்கை பண்ணுவான், சரியா? ஓகேவா? ஸோ வித்தின் 35 செகண்ட்ஸ்க்குள்ளே 17 எக்ஸை வந்து அந்த ஹேட்குள்ளேருந்து எடுத்துருவான், சரியா? ஸோ இதை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் ரொம்பவே இவனுக்கு வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கிளாப்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. எகெயின் இந்த ஃப்ரெண்ட் மேன் என்ன பண்ணுவான்னா, இந்த எக்ஸ் எல்லாம் அவன் எங்கே தான் ஹைட் பண்ணி வச்சுருந்தானா அவனோட ஸ்லீவ்ஸ்குள்ளே தான் ஹைட் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அதில் இருந்தால் உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாக வந்து எடுத்து காட்டுறான். ஸோ இவனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ இந்த மேஜிக் ஷோவை வந்து ரொம்பவே ரூயின் பண்ணிகிட்டே தான் இவன் இருப்பான், சரியா? ஸோ அப்போ இவருக்கு திரும்பவும் கோபம் வரும். ஸோ என்ன பண்ணுவார், இவனுக்கு என்னென்னா இவனை வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும். ஸோ நம்ம இவ்வளோ பண்ணியும் இவ்வளோ பண்ணியும் இவன் எப்படி பிஹேவ் பண்ணுறானே, நம்மளோட மேஜிக் ட்ரிக்ஸை எல்லாமே கொலாப்ஸ் பண்ணி விட்றானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா இவனுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட இன்னொரு இது என்ன சொல்கிறான்னா, நான் வந்து இப்போது ஐம் கோயிங் டு நான் ஒரு ஜாப்பனீஸ் ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் ட்ரிக் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொல்கிறான். ஸோ அதுக்கு என்ன, எனக்கு ஒருத்தங்க தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறான்னா, நீங்கள் தான் இது கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் மேன் கிட்ட சொல்கிறான், அந்த குயிக் மேன்கிட்ட சொல்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தேவை, உங்களோட கோல்டு வாட்ச் தேவை
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இவனுமே அந்த கோல்டு வாட்சை கழட்டி கொடுக்குறான். கழட்டி கொடுத்த உடனே இந்த மெஜிஷியன் என்ன சொல்கிறாருன்னா, வித் யுவர் பெர்மிஷன் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வாட்சை வந்து உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ இந்த ஃப்ரெண்ட் மேன், இந்த குயிக் மேன் என்ன நினைப்பான், இவன் உடச்சிக்கிட்டே எப்படியும் அதை வந்து தந்துடுவான், அதாவது மேஜிக் ட்ரிக் யூஸ் பண்ணி அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இவனே என்ன சொல்லுவான்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். ஸோ இவன் எகெயின் என்ன சொல்லுவான்னா, வித் யுவர் பெர்மிஷன், உங்களோட பெர்மிஷனோட தான் நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து பிரேக் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் பெர்மிஷனோட தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த உரல் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அந்த இடிகள்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் போட்டு இது பண்ணுறான், இடித்து அதை உடச்சிட்றான். சரியா? ஓகே. ஸோ இதை பார்த்துட்டு அவன் இட்ஸ் ஓகே, ஸோ பிகாஸ் இது வந்து எனக்கு ரிட்டர்ன் தான் கிடைக்க போகுது, அப்போ நான் என்னத்துக்கு கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஓகே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவன் உட்காடுறான். சரியா? எகெயின் வந்து இவன் இன்னொன்று கேட்குறான், என்னென்னா ஹேண்ட் கர்ச்சிஃப், உங்களோட ஹேண்ட் கர்ச்சிஃபை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ கர்ச்சிஃபையும் வந்து கொடுக்குறான். ஸோ அந்த கர்ச்சிஃபை கீழே போட்டு அந்த கர்ச்சிஃப்க்கு மேலே ஒரே டான்ஸ் ஆடிட்டே இருப்பான். சரியா? ஸோ டான்ஸ் ஆடிட்டே இருப்பான். ஸோ அந்த கர்ச்சிஃப்க்கு மேலே டான்ஸ் ஆடுறதுக்கும் அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்பான். பெர்மிஷன் கேட்டு தான் இதெல்லாம் பண்ணுவோம். சரியா? எகெயின் இன்னொன்று என்ன கேட்பான்னா, உங்களோட சில்க் ஹேட், அவன் வந்து ஒரு சில்க் ஹேட் தான் வச்சுருப்பான். அதாவது சில்க் ஹேட் மீன்ஸ் சில்கில் செஞ்ச ஒரு தொப்பி தான் வச்சுருப்பான். சரியா? ஸோ அந்த தொப்பியை கேட்பான். அந்த தொப்பியை எகெயின் அவன் வந்து கொடுப்பான். கொடுத்த உடனே இவன் வந்து பெர்மிஷன் கேட்பான். நான் வந்து இதை வந்து என்னதும் பண்ணல, உங்கள் இஷ்டத்தோடு தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்பான். அவனுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இப்போ அந்த சில்க் ஹேட்டையும் கீழே போட்டு அதுக்கு மேலே ஏறி நின்று ஒரே டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறான். ஸோ இப்போ அந்த சில்க் ஹேட்டும் இதாகிட்டு நாசமாயிட்டு. சரியா? ஸோ அடுத்தது என்னாச்சுன்னா, அவனோட காலரை கேட்பான். சரியா? காலரை கேட்பான். இவனுமே காலரை எடுத்து கொடுத்துருவான். கொடுத்த உடனே அந்த காலரை என்ன பண்ணுவான்னா, ஒரு கேண்டிலில் அதை பேர்ன் பண்ணிடுவான். சரியா? அது பேர்ன் ஆகிரும், அது எரிஞ்சு இதாகிரும். ஸோ இதுவுமே அவனோட பெர்மிஷனோடு தான் இது பண்ணுவான். எகெயின் அவனோட கூலிங் கிளாஸ் கேட்பான். சரியா? ஸோ அந்த கூலிங் கிளாஸை அவன் கொடுப்பான். அந்த கூலிங் கிளாஸையும் அவனோட பெர்மிஷனோடு ஹேமரை வச்சு அதை பிரேக் பண்ணிடுவான். சரியா? ஸோ இப்போ அந்த ஹேமரை வச்சு அதையும் பிரேக் பண்ணியாச்சு. ஸோ குயிக் மேன் என்ன நினைப்பானா, இவன் எதெல்லாம் கொடுத்தானோ அதெல்லாம் ரிட்டன் வந்து பழையது மாதிரியே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டோடு தான் இருப்பான். ஸோ இப்போ மேஜிக் ஷோ எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் கிட்டே இவன் வந்து அனௌன்ஸ் பண்ணுறான். ஸோ இப்போ என்ன ஆகுது, இவனுக்கு மட்டும், ஏன்னா இவனோட திங்ஸ் எல்லாம் இப்போ வந்து அவர் எடுத்து எல்லாத்தையும் உடைச்சிட்டார்ல. ஸோ இவர் வந்து வெயிட் பண்ணி நிற்காரு. அப்போ இவன் கேட்குறான் என்னன்னு. அப்படி கேட்கும்போது இவர் என்ன செய்யறாருன்னா, என்னோடய திங்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கினீங்கல்ல, அதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ இந்த மெஜிஷியன் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட பெர்மிஷனோடு தான் நான் எல்லாத்தையும் வந்து ப்ரோக் பண்ணேன், ஸோ இனி வந்து அது திரும்ப வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இதை பார்த்துட்டு இப்போ வந்து இந்த குயிக் மேனுக்கு இப்போ தான் புரியுது, ஓ இவன் வந்து நம்ம மேலே ரிவெஞ்ச் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவருக்கு புரியுது. ஸோ அவருக்கு பேச எதுவுமே இல்லை. ஸோ ஆடியன்ஸ் கூட இப்போ தான் நம்புகிறாங்க. ஸோ இந்த மெஜிஷியன் பண்ணுறதெல்லாம் கரெக்டான மேஜிக் ட்ரிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நம்பி அந்த இடத்த விட்டு லீவ் ஆகிறாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்டோரி, த கான்ச்சுரஸ் ரிவெஞ்ச். ஸோ இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இதை போல் வேறு எதுவும் ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.